والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة قائمون. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியமான அல்லாஹ்வியாக நாம் இன்று குர்ஆனின் மாமரை வசனங்களிலிருந்து 3 அத்தியாயங்களை ஓதியிருக்கிறோம். அதில் முதல் அத்தியாயம் சூரத்துல் ஹஜ். இதில் அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி குறிப்பிடுவதனால் இதற்கு ஹஜ் என்று பெயர் என்றால் இந்த சூறாவுக்கு ஹஜ் என்று பெயர் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாவில் கியாமத்துடைய பயங்கரமான நிலையை பற்றி இந்த சூறாவில் சொல்லப்பட்ட மாதிரி குர்ஆனில் எதுவும் சொல்லப்படல. அந்த அளவிற்கு ஒரு ஓமையோடு அல்லாஹ் இந்த சூறாவில் கியாமத்துடைய பயங்கரம் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாமல் குர்பான் செய்வது, நேர்ச்சை, பொய் செய்வதனுடைய இயலாமைக்கு உதாரணங்கள் இப்படி பல விஷயம் இந்த சூறாவில் சொல்லி காட்டுறான். அடுத்ததான் நாம் ஓதிய சூறா முஃமினூன். இது முதல் 10 அத்தியாயங்கள் மோமின்களுக்கு இன்னென்ன தன்மைகள் இருந்தால் இவன் சிறந்த மோமின் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிக்காததுனால இந்த சூறாவுக்கு பேரே மோமின் நல்லா பேர் கொடுத்தான். இதில் மனிதன் எந்த விதத்துல படைக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்காக நீர், பழங்கள், எண்ணெய் இதெல்லாம் எந்த விதத்துல உருவாகுது. அதுவே மட்டும் இல்லாமல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்க பிரச்சாரங்கள் எப்படி இந்த வயதில் இருந்தது அப்படிங்கிற விஷயமாக எல்லாம் இந்த சூறாவில் சொல்லி காட்டுறான். அதற்கு அடுத்ததான் நாம் ஓடிய சூறா சூரத்துல் நூர். இதற்கு ஏன் நூர் அப்படின்னு சொன்னா ஒளி, இதற்கு ஏன் ஒளி அப்படின்னு பெயர் கொடுத்தானா அல்லாஹ் இந்த சூறா 35வது வசனத்துல இப்படி ஒரு ஆயத்துல்லா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் முழுசாவாசி உள்ளாரு, வானம் பூமியினுடைய ஒளி அல்லாஹ்வாக இருக்கிறாங்களா சொல்லி காட்டுறான். அதனால அல்லாஹ் ஒளி என்று தன்னை சொல்லி இருப்பது அந்த சூறாவுக்கு பெயரே ஒளியாக வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாவுக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு என்று சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவதூறு பரப்பிய பொழுது அல்லாஹ் தொடர்படியாக 10 வசனங்கள் இறக்கி வச்சான். அந்த 10 வசனங்களையும் இந்த சூறாவில் தான் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவதூறு பரப்பினால் என்ன தண்டனை, விவாதத்தில் விபச்சாரம் புரிந்தால் என்ன தண்டனை அப்படிங்கிற தண்டனை சம்பந்தமாக உள்ள விஷயங்கள், திருமணம், நல்ல மனிதர்களுக்கு என்னென்ன பண்புகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயமாக இதில் அல்லாஹ் தொடர்படியாக இந்த சூறாவை சொல்லி காட்டுறான். கண்ணியமானவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு வசனம் அல்லாஹ் நம்மை மோமீன்கள் என்று ஒரு சிறப்பு படுத்தி ஒரு சிறப்பான ஒரு தன்மையோடு அல்லாஹ் நம்மை ஒப்பிட்டு காட்டுறான். அந்த மோமீன் என்று சொல்வதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் அப்படிங்கும் போது அல்லாஹ் ஒரு 10 விஷயங்கள் தொடர்படியாக சொல்லுவான். இந்த தன்மைகள் எல்லாம் இருந்தால் அவர்கள் சிறந்த மோமீன்கள். அதாவது ஆரம்பிக்கும் பொழுது இப்படி ஆரம்பிப்பான், அதாவது அசுரகள் மோமீனோன், நிச்சயமாக மோமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஆரம்பிக்கும் போதே இந்த விஷயத்தையும் சொல்லாமல் இப்படி ஆரம்பிப்பான், நிச்சயமாக மோமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எப்படிப்பட்ட மூமின்கள் பின்னால் சொல்லிக்காட்டான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தன்னுடைய தொழுகையில் பயபக்தியோடு தொழுகக்கூடிய ஒரு மனிதர்கள், தன்னுடைய தொழுகையில் அல்லாஹ்வை மட்டுமே அஞ்சு தொழுகக்கூடிய சில மனிதர்கள் அவர்கள் மூமினுக்குரிய முதல் தன்மை நல்லா சொல்லிக்காட்டான். இப்படியே ஒரு 10 தன்மையை சொல்லிக்காட்டான். நமக்கு இன்னைக்கு முதல் சொல்லப்பட்ட தொழுகையிலேயே நம்முடைய சமுதாயம் அடிபட்டு போய் கிடக்குது. ஆனா இதை விட முக்கியமாக மனிதர்களோடு புலங்கக்கூடிய ஒரு 2 தன்மைகளை குறிப்பாக சொல்லிக்காட்டான். ஏன்னா தொழுகை என்பது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது, மனிதர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு 2 தன்மைகள் அல்லாஹ் குறிப்பாக சொல்கிறார். மூமின்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பிற குறிப்பான 2 தன்மைகள் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட தன்மை? வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹதிஹிம் ராஊன், அவர்களிடத்தே அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டால் சரியான முறையில் பாதுகாப்பார்கள். வஅஹதிஹிம் ராஊன, அவர்கள் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்து விட்டால் அந்த வாக்குறுதியை முழுமையான முறையில் நிறைவேற்றுவார். இந்த 2 தன்மைகள் மனிதனுக்கு மனிதன் புறங்கக்கூடிய இடத்திலே இந்த 2 தன்மைகள் யாரிடம் இடம்பெயர்ந்து விட்டதோ அவன் உண்மையில் சிறந்த ஒரு மோனையாக மாறிவிடுகிறான் என்பதை அல்லாஹ் நமக்கு ஆதாரமாக சொல்லி காட்டுகிறான். அந்த விதத்தில் எல்லா விஷயங்களும் எல்லா மனிதர்களும் வாக்குறுதியில் பொய்படுத்துவதாக இருந்தாலும் கூட குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுவான், ஒரு இஸ்மாயில ஒரு இத்ரீஸ வதல் கிஃப்ரு, இதெல்லாம் நல்லது. ஒரு இஸ்மாயில ஒரு இத்ரீஸ வதல் கிஃப்ரு குல்லும் மினஸ்ஸாபிரீன், இவர்களெல்லாம் பொறுமைசாலிகள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். இதை எதற்காக சொன்னா அப்படின்னு சொல்லி விளக்கோட எழுதும் போது விஷயத்தை சொல்லி காட்டினாங்க. அல் யஸார் அப்படின்னு சொல்லி ஒரு நபி, அல் யஸார் அப்படின்னு ஒரு நபி அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி வச்சிருந்தா, இவர்களுடைய நபித்துவத்தினுடைய கடைசி காலகட்டம், அதுதான் இவர்கள் மௌத்தாக கூடிய கடைசி தருணம். இந்த அல் யஸார் என்ற நபி மௌத்தாக போறாங்க.
அவர் கடைசி காலத்தில் உணர்ந்துட்டதுனால நினைச்சாங்க தனக்கு பின்னாடி யாராவது இந்த கூட்டத்தை சரியான நடத்துறதுக்கு ஆள் வேணும். அதனால அந்த ஆளை நாம இருக்கும் போதே சரியான முறையில் தேர்ந்தெடுத்து வச்சிடலாம் அப்படின்னு முறையில் மக்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டாங்க. கூப்பிட்டு விட்டு சொன்னாங்க, நான் உங்களில் இருந்து ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க போறேன். எதுக்குன்னா என்னுடைய பணியை சரியான முறையில் செய்யணும். அதற்காக உங்களில் இருந்து ஒரு தூதுவரை நான் தேர்ந்தெடுக்க போறேன். தேர்ந்தெடுப்பதற்கு அவனுக்கு 3 விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். தேர்ந்தெடுக்கணும்னா அவனுக்கு 3 விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். என்ன? முதல் விஷயம் சொன்னாங்க, நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் முதல் குணமாக இருப்பது பகல் முழுவதும் அவர் நோன்பு நோக்க வேண்டும். இரவு முழுவதும் நின்று வணங்க வேண்டும். இரண்டாவது பயன். முதல்ல பகல் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும். இரண்டாவது இரவு முழுவதும் நின்று வணங்க வேண்டும். மூணாவதாக சொன்னாங்க, எக்காரணம் கொண்டும் நீதிபதியாக இருந்து தீர்ப்பு கொள்ளக்கூடிய நேரத்தில் எக்காரணம் கொண்டும் கோபப்படக்கூடாது. இந்த 3 தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் நான் இருக்கும் போதே என் முன்னாடியே அமல் செஞ்சு காட்டணும். நான் உயிரோடு இருக்கும் போது என் முன்னாடி அமல் செஞ்சு காட்டணும். அப்படி அமல் செஞ்சு காட்டினா அவரை நான் என்னுடைய நபித்துவத்தினுடைய பிரதிநிதியாக உலகத்தை நான் ஆக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஐஎஸ்ஆர் சொல்றாங்க. சொன்னா மக்கள் எல்லாத்துக்கும் தயக்கம். ஏன்னா பகல்லாம் நோன்பு வைக்கணும், நைட்லாம் நின்று வணங்கணும். தூக்கம் ஒண்ணும் கிடையாது. பகல் நோன்பு வைக்கணும், நைட்டு நின்று வணங்கணும். கோபங்கிறதே வரக்கூடாது. திருப்பி மக்களுக்கு கொஞ்சம் தயக்கம். ஒரு நாள் கழிந்தது. இரண்டாவது நாள் ஐஎஸ்ஆர் கூப்பிட்டு கேட்பாங்க, என்னப்பா யார் ரெடி ஆகிறார்? ஒரே ஒரு மனிதர் மட்டும் இருக்கார், நான் ரெடி ஆகிறேன். அந்த விஷயத்துக்கு நான் ரெடி ஆகிறேன். நான் ரெடி ஆகிறேன்னு அவர் சொன்னா ஐஎஸ்ஆர் தான் நின்று வைக்கணும். இரு யாராவது ரெடி ஆகிறா பார்ப்போம். கடைசி வரைக்கும் யாருமே தயாராகிறாங்க, ஒரே ஒரு மனிதர் மட்டும். அப்ப ஐஎஸ்ஆர் தான் சொன்னாங்க, சரி உன்னுடைய வேலையை நீ ஆரம்பி. இன்றிலிருந்து என்ன செய்யணும்? பகல் முழுவதும் நோம்பிலே கழிக்கணும், தூங்கக்கூடாது. இரவு முழுவதும் நின்று வணங்கணும், தூங்கக்கூடாது. நீதிபதியுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது நீதியை தவறாம கொடுக்கணும். அதே கோபங்கிறதே வரக்கூடாது. அந்த விதத்துல நீங்க ரெடியாக சொல்லி ரெடியாக அப்படின்னாங்க. அப்ப தூங்குவதற்குண்டான நேரமாக எதை ஒதுக்குறாங்க அப்படிங்கிறத குரான் விளக்குறை எழுதுறாங்க. கைலூலா அப்படின்னு ஒரு தூக்கத்துக்குனா நேரத்தை ஒதுக்குறாங்க. இந்த கைலூலாவை ரசூலுல்லாஹ் ரொம்ப விரும்பினாங்க. கைலூலா என்னன்னா லுஹருக்கு முன்னால் சிறிது நேரம் வரும்போது ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் இந்த சிறிய தூக்கத்தை ரசூலுல்லாஹ் ரொம்ப விரும்பினார். அதனால அந்த மனிதன் சொன்னார், இரவுல நான் தூங்கல, பகல்ல நோன்பு வைக்கிறேன். இந்த கைலூலா தூக்கத்தை மட்டும் லுஹருக்கு முன்னால் சிறிது நேரம் தூக்கத்தை மட்டும் நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னா இவர் வாக்குறுதி கொடுத்துட்டாரு. இந்த 3ஐயும் நான் கிடைக்கிறேன், நோன்பு வைக்கிறேன், இரவுல நின்று வணங்குறேன், கோபப்பட மாட்டேன். 3க்கும் வாக்குறுதி கொடுத்துட்டாரு. வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றினாதான் உண்மையான மூமி. அதுதான் விஷயம். நிறைவேற்றினாதான் உண்மையான மூமி. இவர் வாக்குறுதி கொடுத்து வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுல போய் அவர் எந்த நேரம் தூங்குறேன்னு சொன்னாரோ அந்த நேரத்துல படுத்தாரு. படுக்கும் போது வீட்டுடைய வாசலுடைய கதவு கட்டப்பட்டது. வீட்டுடைய வாசல் கதவு கட்டப்படுற சத்தம் கேட்டு எழுந்து வந்தாரு. எழுந்து வந்து யாரு நீங்க பார்த்தா ஒரு வயதான ஒரு கிழவர் நின்றார். ரொம்ப வயதான மனிதர் நின்று சொன்னார், எனக்கு என் கூட்டத்தை ஒரு அநியாயம் பண்ணிட்டாங்க, நீங்க தான் இப்ப தீர்ப்பு வரணும். என் கூட்டத்தை ஒரு அநியாயம் பண்ணிட்டாரு, நீங்க அதை விசாரிச்சு தீர்ப்பு வரணும். சரி, அநியாயத்துல வந்து அவரு விஷயத்தை சொல்றாரு. எந்த அளவுக்கு அவரை எந்த நேரத்தை தூங்குவதற்காக ஒதுக்கினாங்களோ அந்த நேரம் முழுவதும் பேசிய கழிச்சார். அவருக்கு தூங்குவதற்கு முன்னான டைம்ல ஒரே ஒரு டைம் தான், அந்த நேரம் முழுவதையும் பேசிய கழிச்சார். சரி, இவருக்கு மாசத்துல ஒரு புறம் கஷ்டமாக, சரி நம்ம நீதிபதியாச்ச கோபப்பட மாட்டோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தோம். கோபத்தை குறைச்சிட்டு சரி சொல்லுங்க கேட்டார். என் கூட்டத்துல வந்து நீங்க விசாரிச்சு நீதியை வாங்கிட்டாங்க. சரி வாங்க அப்படின்னு போனா அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள நாள் மறந்துட்டாரு. கூப்பிட்டு போறாரு, அந்த இடத்துல போறதுக்கு நாள் மறந்துட்டாரு. சரி, நீதிபதியாக அமர்ந்து விசாரணை செய்தா வருவாரம் சொல்லி நீதிபதியாக அமர்ந்து பார்த்தாங்க. அப்பவும் ஆரவாரம். ஒரு நாள் தூக்கம் ஃபுல்லா கழிஞ்சு இரவு நின்று வணங்கினாங்க. மறுநாள் காலையில் நோம்பு வச்சாங்க. அந்த மனிதர் நோம்பு வச்சாரு. நோம்பு வச்சுட்டு மறுநாளும் அதே கைகுலா தூக்கம், அந்த குறைந்தபட்ச 20 நிமிஷம் தூங்க போனாரு. தூங்க அப்பதான் சாகிறாரு. மீண்டும் அதே மாதிரி கதவு கட்டப்பட சத்தம். எழுந்து வந்து பார்த்தா அதே நேரத்தை பார்த்தா அதே மனிதர் எனக்கு என் கூட்டத்தை வந்து நீதி வாங்கிட்டாங்க. கேட்டாங்க, ஏயா நேரத்தும் இதே நேரத்துக்கு வந்து இன்னைக்கும் அதே நேரத்துக்கு வச்சுக்கிறேன், என்ன வேண்டும்? இல்ல நேற்று எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம்? என் கூட்டத்தாரன் ரொம்ப மோசமானவனுங்க,
ரொம்ப மோசமானவன். எதுக்குன்னா அரசனை பார்த்தா ஒரு நாடகம், அரசன் போயிட்டா ஒரு நாடகம். நீங்க தீர்ப்பு வழங்கும் போது சரி சரி தாயாட்டுவானுங்க, தீர்ப்பு வழங்கி முடிஞ்சோம்னா சரின்னு சொல்லிடுவாங்க. நம்ம மாதிரி தொழுக வாழ்நாள் கூண்டு வரைக்கும் வச்சு விளையாடி அதுக்கு இன்ஸ்டாலாம் அவருக்கு முடிஞ்சு போச்சு. இன்ஸ்டாலால தலையை தோக்கிற மாதிரி யாரும் சொன்னா நீங்க கூப்பிட நீங்க இருக்கிற வரைக்கும் நானு என் கூட்டுக்காரன் வந்து சரி செய்யறேன்னு சொல்லுவாங்க. நீங்க போனதும் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அந்த பயத்துல தான் மோசமான ஆளாச்சு அப்படிங்கிற பயத்துல தான் நான் வராம இருந்துட்டேன். இன்னைக்கு அதை தீர்ப்பு வாங்கிட்டாங்க, இன்னைக்கு அதை நீதி வாங்கிட்டாங்க. 2வது நாள் அவரை தூக்கம் கல்வி. அதாவது 2 நாள் சுத்தமா 2 நாள் பகல் தூக்கம் இல்லை, இரவு தூக்கம் இல்லை. கண்ணெல்லாம் அப்படியே செவந்து குத்தி கொடுத்து வெறி கோபம், பயங்கரமான கோபம். இன்னும் செய்யறது இருந்தாலும் கோபம் பண்ண மாட்டேன், சத்தியம் பண்ணியாச்சு. கோபம் பண்ண மாட்டேன், வாக்கு கொடுத்தாச்சு. 3வது நாள் ஆச்சு. அன்னைக்கு போய் நீதிபதியா உட்கார்ந்தாரு. அப்பவும் ஆளக்கான் சரியான கோபம். நேர வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து சொன்னாரு 2 நாள் ஆச்சு நான் தூங்கி, இன்னைக்குதான் நான் 25 நிமிஷம் தூங்க போறேன். எவன் கதவை தான் தொடக்கூடாது, நான் தூங்குறேன். எவன் கதவை தான் தொடக்கூடாது. ஏன்னா 2 நாள் என் தூக்கம் கெட்டு போச்சு. அதனால எவன் கதவை தான் தொடக்கூடாது. கரெக்டா தூங்குறாரு. மறுபடியும் கதவை தட்டுறாரு. வீட்டுல இருந்து ஒரு ஆள் இருந்தாங்க. அவர் வெளியே போயிருக்கிறாரு. பிறகு வந்து பாரு கதவை முடித்தாங்க. அவர் வெளியே ஏன்னா 2 நாள் பாசமும் இல்லை, வெளியே போயிருக்கிறாரு. கதவை முடிச்சு நாளைக்கு வந்து பாருட்டாங்க. அவரும் குழம்பிட்டே போனார். இவர் என்ன வர சொன்னாரு, என்னன்னு சொல்லிட்டாரு, நீதிபதியா இருக்கிறாருன்னு குழம்பிட்டே போனார். குழம்பிக்கிட்டே போன வந்து திடீர்னு அவர் வீட்டுல திரும்பி பார்த்தாரு. திரும்பி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் இறங்கி நிற்கிறான். கதவு சட்டத்தை உள்ளுக்குள்ள ஆரம்பிக்குது. சட்டத்தை கேட்டு ஒரு வேகமா முடிச்சு உட்கார்ந்துட்டாரு. முடிஞ்சு உட்கார்ந்தா கதவு வெளியே பூட்டின மாதிரியே இருக்கு. மனுஷன் மட்டும் உள்ள நிற்கிறான். வேகமா கேட்டாரு, நீ யாருதாப்பா? இப்பதான் ஒருத்தனை துறக்கி விட்டு கதவை மூடின, கதவை கூட துறக்கிறீங்க, நீ உள்ள நிற்கிறீங்க யாரு? அப்பதான் திரும்பி அவர் கேட்டாரு, நான் அது போலதான் நீ அல்லாஹுடைய விரோதி செய்தானான்னு கேட்டாரு. அப்பதான் சொன்னா 3 நாளா வந்தது நானா, கிழவ ரூபத்துல வந்து 3 நாளா உன்னை தொந்தரவு பண்ணது நானா. எப்படியாவது உனக்கு கோபத்தை கொடுத்தரணும், எப்படியாவது கோபத்தை வர வச்சு உன்னை நபித்துவத்தினுடைய பிரதிநிதியாக ஆக்க விடக்கூடாத முடிவு பண்ண. அதனால 3 நாளா உன்னை வந்து டார்ச்சர் பண்ண. ஆனா எப்படிப்பட்ட டார்ச்சரையும் வந்து நீ தாங்கிட்டியப்பா, அவ்வளவு தூரம் உன்னை தூக்கத்தை கெடுத்து உனக்கு கோபம் வரலையே, அல்லாஹ் வந்து உன்னை பாதுகாத்துட்டான். அல்லாஹ் என்னிடமிருந்து உன்னை பாதுகாத்துட்டான், நீ அதற்கு தகுதியானவன் தான் செய்தான் சொன்னான். அப்பதான் அல்லாஹ் சொன்னானா, இவருக்கு சம்மாஹல்லாஹ் விழுத்துப்பிலி, இவருக்கு விழுத்துப்பில் என்று பெயர் இருக்கு. இவர் கொடுத்த வாக்கை முழுமையாக நிறைவேற்றுகின்றார், இவர் செய்த அரசாட்சிக்குண்டான தகுதியை முழுமையாக வைத்திருக்கின்றார் என்று அல்லாஹ் பெயர் சூட்டினானால் இது ஒரு சிறந்த ஒரு முகமிற்கு ஒரு உதாரணமாக இப்படித்தான் இருக்க வேண்டும். கொடுத்த வாக்குறுதியை எந்த நேரத்திலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தவறக்கூடாது. 3 நாள் தூக்கமில்லை, அவ்வளவு தூரம் இருந்தும் அந்த கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்திக் கொண்டதனால் அல்லாஹ் பயன்படுத்தினார். இவர் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நல்ல மனிதர் என்று பெயர் கொடுத்ததாக மட்டுமல்ல, குர்ஆனில் அல்லாஹ் எடுத்துச் சொல்லி காட்டினார், இவர்களை என்னுடைய ரஹமத்திற்குள்ளே நான் நிலைத்துக் கொண்டேன். இன்னஹும் மின ஸாலிஹீன், அவர்கள் உலகத்திலே அல்ல கியாமத் நாளிலும் ஸாலிஹீன் என்ற லிஸ்டோடு சேர்ந்து எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் நமக்கு தெரிவித்தார். இப்படித்தான் ஒரு மூமின் கொடுக்கப்பட்ட வாக்கில் நிலையாக இருக்க வேண்டும். அந்த வாக்குறுதியில் எக்காரணம் கொண்டும் ஒரு அடிப்படை வரக்கூடாது. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய மூமினுக்கு நான் மிகப்பெரிய ஒரு தன்மை. 2வது ஒரு தன்மை, வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம், அவர்கள் தன்னுடைய வாக்குறுதியை முழுமையானவர்கள், அமானத்துகளை தன்னுடைய ரகசியங்களை முழுமையானவர்கள் பாதுகாக்க வேண்டும். நம்மளுக்கு யாராவது இன்னாலும் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறா, யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொன்னாதான் அடுத்த செகண்ட் ஊருக்குள்ள வரையும். எப்ப நம்ம சொல்லாதேன்னு சொல்றோமோ அப்ப அடுத்த செகண்ட் ஊருக்குள்ள வரையும். அது மூமினுக்கு அழகெல்லாம் தான். இது உண்மையான மூமினுக்கு ஒரு அழகான விஷயம் அல்ல, இது உண்மையான மூமின் அல்ல. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு யாரு? சில பேருக்கு தெரிஞ்சதா, நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு சொல்றதை விட இப்படி சொன்னா புரியும். உம்மஹாத்துல் முஃமினீன் ரசூலுல்லாஹுடைய மனைவி. இவர்கள் நபிகளாருடைய மனைவியாக வருவதற்கு ஒரு மிக பெரும் அமானிதம் பாதுகாக்கப்பட்டது. ரசூலுல்லாஹுடைய மனைவியாக இவர்கள் வருவதற்கு மிக பெரும் ஒரு அமானிதம், ஒரு ரகசியத்தை பாதுகாத்தார்கள். அதன் மூலமாக ஹஸ்ஸான் ரலியல்லாஹு நபிகளாருடைய மனைவியாக வந்தாங்கிறது வரலாறு நமக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு யார்? உமர் ரலியல்லாஹுடைய மகள்.
இந்த ஹப்ஸா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹிக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு முன்னால் பனூ சஹம் என்ற குலத்தை சார்ந்த ஹுனைஸ் இப்னு ஹுதாஃபா அப்படிங்கிற ஒரு சஹாபிக்கு ஹப்ஸா ரலியல்லாஹு திருமணம் செஞ்சு வச்சாங்க. திருமணம் செஞ்சு வச்சாங்க. அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக தெரிஞ்சது. பத்ர் யுத்தம் முடிஞ்சது. அதற்கடுத்து நடந்த உஹது யுத்தத்தில் இந்த ஹுனைஸ் ரலியல்லாஹு கலந்துட்டாங்க. இவர் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றது. ஆனால் ஹுனைஸ் ரலியல்லாஹு உஹது யுத்தத்தில் கலந்து கொண்டாரு. அந்த உஹது யுத்தத்தில் ஏற்பட்ட ஒரு காயத்தின் காரணமாக மரணத்துக்கு வருவாங்க. அவர் ஷஹீதை அந்தஸ்து அடைகிறார் ஹுனைஸ் ரலியல்லாஹு. இப்போ உமர் ரலியல்லாஹுக்கு மிக பெரும் ஒரு வருத்தம். தன் மகள் சின்ன வயதிலேயே விதவையா மாறிட்டார். சின்ன வயதிலே எதிர்பார்க்காம விதவையா மாறிட்டேன்னா அல்லாஹ்வுடைய மகள் உயிர் பிறந்தவர் எதுவும் சொல்ல முடியாது. எதிர்பார்க்காம விதவை ஆயிட்டாரு. இப்ப நாம என்ன செய்யலாம் உமர்லாம் யோசிச்சா உமர் ரலியல்லாஹுக்கு இன்னொரு விஷயம் தென்பட்டுச்சு. எப்படி உமர் ரலியல்லாஹு சொன்னா அவருடைய ரோஷம் ஞாபகம் இருக்கு, அவருடைய கோபம், அதே மாதிரி ஹப்ஸா ரலியல்லாஹு மூக்கு மேல வைக்கணும். சந்தைக்குள்ள போனாலும் மகளுக்கு வரும். அதே மாதிரி ஹப்ஸா ரலியல்லாஹு எதிர்க்கெடுத்தாலும் மூக்கு மேல வைக்கணும். அதனால உமர் யோசனை பண்ணாரு, இரண்டாவது தடவையாக விதவையை நாம் திருமணம் முடிச்சு கொடுக்க வர மகளை, அதனால் நாம் ஏதாவது ஒரு வயது முதிர்ந்தவருக்கு கட்டி கொடுத்தா அவரும் தனக்கு துணைவிலேங்கிற அனுசரித்து போவாரு. தன் மகள் ஒருவேளை கோவப்பட்டால் கூட கொஞ்சம் அனுசரித்து போற தன்மை இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு முதியவரை பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கலாம், கொஞ்சம் வயதானவரை பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கலாம் உங்களோட யோசனை. இந்த யோசனை யோகமெல்லாம் அப்படியே வெளியே கிளம்பி வர்றாங்க. வெள்ளிக்கிழமை உண்மையா அப்படியே கொஞ்சம் தூரம் கழிச்சு அபூபக்கர் வீட்டுக்கு போனாங்க. அபூபக்கர் வீட்டுக்கு போய் முன்னலா சொன்னாங்க, ஏன் அபூபக்கர் நீங்க என்னுடைய நண்பரா இருக்கிறீங்க, நெருங்கிய நண்பரா இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஒரு உதவி விஷயமாக கேட்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. என்ன? என்னுடைய மகள் ஹப்ஸாவை உங்களுக்கு நான் திருமணம் செஞ்சு தரலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய மகள் ஹப்ஸாவை உங்களுக்கு நான் இரண்டாம் தரமாக திருமணம் செஞ்சு தரலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க. அபூபக்கர் போய் அபூபக்கர் வாயக்கிறது அப்படியே அமைதியா உணர்ந்தாங்க. வாயக்கிறது ஒரு வாரம் பொருள் அப்படியே அமைதியா, சரி இல்லைன்னு கூட இருந்தல அப்படியே அமைதியா உட்கார்ந்தாங்க. உமர் ரலியல்லாஹு ரொம்ப வருத்தம். ஒரு நண்பர் மட்டும் கேட்க போனோம், ஒரு உதவி கூட அவர் ஒரு வார்த்தைக்கு சொல்லலையே, ஒரு ஆறுதலை கூட ஒரு வார்த்தை சொல்லி உமர் ரலியல்லாஹு போவோம். அந்த கோபத்தோடு உமர் ரலியல்லாஹு வீட்டுல வெளியே வந்தாங்க. வெளியே வந்து நேரம் கொஞ்சம் தூரம் கழிச்சு உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டுக்கு போனாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஏன் கேட்கறதுக்கு நான் காரணம் அப்படின்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு நபிகளாரின் மகள் ருக்கையா ரலியல்லாஹு திருமணம் முடிச்சிருந்தாங்க. அந்த ருக்கையா ரலியல்லாஹு அவர்கள் மரணம் அடைந்தாங்க. மரணம் அடைந்த சமயம் உஸ்மான் ரலியல்லாஹு உள்ள கேட்கிறாங்க, இப்ப நீங்களும் மனைவியை இருந்து தவிக்கிறீங்க, என் மகளும் கணவனை இருந்து தவிக்கிறார், அதனால நீங்க என்னுடைய மகள் ஹப்ஸாவை திருமணம் செஞ்சுக்க முடியுமா? என் மகள் ஹப்ஸா உங்களுக்கு நான் கட்டி வச்சு நான் நாளைக்கு இருக்கிறேன், நீங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்கன்னா உஸ்மான் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. கேட்டா உஸ்மான் ரலியல்லாஹு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, இப்பதான் நான் என் மனைவிக்கு பறி கொடுத்த துக்கத்தை இருக்கிறேன், அதனால இப்ப எந்த முடிவு என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா இப்பதான் என்னுடைய முதல் மொழியை நான் பறி கொடுத்துருக்கேன், அதனால எந்த முடிவு இப்ப என்னால் எடுக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பின்னாடி பார்க்கலாம்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு இன்னும் ரொம்ப வருத்தம், இங்க நான் எடுத்து வச்ச 2 ஸ்டெப்புமே வீணா போச்சு. அபூபக்கர் எல்லாம் எடுக்க மாட்டேன்ட்டாங்க, உஸ்மான் எல்லாம் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப சோகத்தோடு உமர் ரலியல்லாஹு நேரம் வந்தாங்க. சரி வெளியே வந்து நேரம் ரசூலுல்லாஹ் போய் பார்த்தாங்க, பள்ளியத்துல பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, உமர் ரலியல்லாஹு ரொம்ப மாறி போயிடுச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன உமரே, ஏன் இவ்வளவு தூரம் உங்களுடைய முகம் சோகமா இருக்குது, என்ன காரணம்? உங்க முகம் இவ்வளவு சோகமா பார்த்ததுலே ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிறீங்கன்னா, அப்போ உமர் ரலியல்லாஹு 2 பேர் இருந்தாங்க, கோவத்தையும் கொட்டி தீக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் கோவத்தையும் கொட்டி தீட்டாங்க. இவெல்லாம் நண்பனா உதய மாட்டேன்ட்டாரு, அப்படி பண்ண மாட்டேன், எல்லா கோவத்தையும் ரசூலுல்லாஹ் கொட்டி தீட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கொட்டி தீக்கிட்டாங்க. என்னென்ன கோபம் இருந்து அவ்வளவையும் கொட்டி இறக்கிட்டாங்க. இப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதி, கொஞ்சம் நிம்மதியா உட்கார்ந்தாங்க உமர் ரலியல்லாஹு. அப்ப உடனே ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, நீங்க எல்லா விதத்திலும் சிறந்த ஒரு மனிதர், அதனால உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்க உஸ்மான் ரலியல்லாஹு தேடி போனீங்க, உஸ்மான் ரலியல்லாஹுவை விட சிறந்த துணையை ஹப்ஸா ரலியல்லாஹு அல்லாஹ் அமைச்சு கொடுப்பான். ஹப்ஸா ரலியல்லாஹுவை விட சிறந்த துணையை உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹ் அமைச்சு கொடுப்பான். நீங்க ஹப்ஸாவை உஸ்மான் மனைவியாக நினைச்சீங்க, ஹப்ஸாவை விட சிறந்த துணையை அல்லாஹ் உஸ்மானுக்கு அமைச்சு கொடுப்பான். உஸ்மானை விட சிறந்த துணையை அல்லாஹ் ஹப்ஸாவுக்கு அமைச்சு கொடுப்பாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு சந்தோஷம் தாங்க முடியும். ஏன்னா ரசூலுல்லாஹி வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்த பொண்ணு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது பிரித்த மகளோடு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அளவு கடந்த சந்தோஷம்.
2 பேரையும் பார்த்த கோபத்தை விட ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தையில் பயங்கரமான சந்தோஷம். அதனுடைய உட்கருத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. உஸ்மானை விட சிறந்த துணை, என்னை விடவா சிறந்த துணை ஹப்சாவுக்கு இருக்க முடியும். இந்த கருத்தை ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. உஸ்மானை விட சிறந்த துணை அல்லாஹ் இருப்பான் அப்படின்னா என்னை விடவா சிறந்த துணை ஹப்சாவுக்கு வந்துட போகுது அப்படிங்கிற கருத்தோடு ரசூலுல்லாஹ் சேர்த்து கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் முக வாட்டத்தை ஏற்றி உமர்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. சந்தோஷம் அளவு கடந்தது. உமர்லாம் சந்தோஷம் தாங்க முடியாம நேரடியாக மாட்ட ஓடினாங்க. உன்னை ரசூலுல்லாஹ் திருமணம் செய்தவர்களுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. உன்னை ரசூலுல்லாஹ் திருமணம் செய்தவர்களுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு அப்படி சொன்னாங்க. இவருடைய திருமணத்துக்கு உண்டான வேலைகள் ஆரம்பமாகுது. உமர் ரலியல்லாஹு மீண்டும் அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு வேலைகளை சந்திக்க போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சந்திக்க போறாங்க. சந்திக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உமரே, உங்களுடைய பெண்ணை எனக்கு தரம் சொன்னீங்க, கெட்டிக் கொள்வதற்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா என்னை ஒரு விஷயம் தடுத்திருக்கு. என்னை ஒரு விஷயம் தடுத்திருக்கு. என்ன விஷயம்? ரசூலுல்லாஹினுடைய உச்ச நண்பர்கள்னா ரசூலுல்லாஹ் உங்களுடைய மகள் விதவையான போதே சொல்லி வச்சிருந்தாங்க, அல்லாஹ் நாடினால் ஹப்சாவை நான் திருமணம் செய்யலாம் நினைக்கிறேன், இதை அப்படியே ரகசியமாக வையுங்க ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தாங்க. அதனால் அன்று உங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு வார்த்தை என்னால் மறுபடியே சொல்ல முடியல. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அமானிதம் என்னுடைய உள்ளத்தில் இருக்குது. ரசூலுல்லாஹ்வா நீங்க நான் பார்த்தா ரசூலுல்லாஹ் தான் முக்கியம், அவருடைய அமானிதம் தான் முக்கியம். அப்பதான் நான் உண்மையான மோமின். அதனால உங்கள்கிட்ட நான் வெளிப்படுத்தல. நான் அபூபக்கர் உமர் அப்பதான் ஒரு திருப்தி. கொஞ்ச நேரம் போனது உஸ்மான் ரலியல்லாஹு திரும்பி வந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு திரும்பி வந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, ஏன் அமரே, நீங்க என்னுடைய தோழர் தான், அன்னைக்கு கேட்டு வந்தீங்க, நான் முடியும் அன்னைக்கே ஒரே வார்த்தை சொல்லி இருப்பேன். என்னிடமும் ரசூலுல்லாஹ் ஒரு அமானிதம் வச்சிருந்தாங்க. என்ன அமானிதம்? என்னுடைய மகளை நீங்க நல்ல முறையில் கவனிச்சீங்க, இருந்தாலும் என்னுடைய மகள் அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ் அவருடைய ரூபம் வாங்கிட்டான். அதற்கு அடுத்ததாக உள்ள உம்மு குல்சூமை உங்களுக்கு நான் திருமணம் செய்து தர்றதாக இருக்கிறேன். உங்களுக்கு உம்மு குல்சூமை திருமணம் செய்து தந்துவிட்டு ஹப்சாவை நான் திருமணம் முடிக்கலாம்னு நினைக்கிறேன், இதை ரகசியமா வச்சுக்கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க. அதனால் 2 பேருமே நண்பர்கள் எதிரியானாலும் பரவாயில்லை. உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு நண்பர், உஸ்மான் ரலியல்லாஹு நண்பர். நண்பர்கள் எதிரியானாலும் பரவாயில்லை, நபிகளாருடைய வாக்கு காப்பாற்றப்பட வேண்டும். காப்பாற்றப்பட்டால் நான் உண்மையான மோமின், நாங்கள் உண்மையான மோமினாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அதனால் நீங்கள் எப்படி பின்னால் விளங்குவீர்கள். இப்பொழுது கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை என்பதற்காக உங்களிடம் நாங்கள் ரகசியத்தை வெளிப்படுத்த விரும்பவில்லை. இப்போது நபிகளாரே தன்னுடைய வாயை திறந்து சொல்லிவிட்டார்கள், அதனால் நாங்களும் சொல்லிவிட்டோம் அப்படின்னு நாங்கள் உமர்லாம். எவ்வளவு பெரும் ஒரு அமானிதம் பாதுகாக்கப்பட்டது. ஒரு நண்பன் எதிரியானாலும் பரவாயில்லை, நம்முடைய அமானிதம் தான் முக்கியம். அமானிதம் பாதுகாக்கப்பட்டால் தான் நாம் உண்மையான மோமின். அதனால்தான் அல்லாஹ் இந்த மூமின்களுக்கு தனிப்பட்ட ஒரு சிறப்பாக அல்லாஹ் சொல்லிக்காட்டான். அது அப்லஹல் மூமினூன் அப்படின்னு ஆயத்தை சொல்லிவிட்டு அதற்கு விளக்கம் எழுதி காட்டுறாங்க. அல்லாஹ் அதில் இந்த ஒரு சுவனத்தை படைத்து வச்சான். அதில் இந்த சுவனத்தை படைத்து வச்சுட்டு மலைக்கு மேல சொல்றாங்க அந்த 15 சுவனத்தை பற்றி, ஆயித்துல் ஜன்னதி, அந்த 15 சுவனத்தினுடைய சுவர் லபினத்து ரஹபின் லபினத்து சில்லத்தின், தங்கமும் வெள்ளியும் கலந்து செய்யப்பட்ட ஒரு சுவர். 15 ஒரு சுவனம் உள்ளது. அந்த சுவனத்தின் சுவர் தங்கமும் வெள்ளியும் கலந்து செய்யப்பட்ட ஒரு சுவர். சொல்லி சொன்னாங்க, ஓம் இலாத்துஹா அல்மிஸ்கு, அதிலே உள்ளே போடப்பட்ட மணல்கள் எல்லாம் சாதாரண மணல் அல்ல, கஸ்தூரி. கஸ்தூரி அல்லாஹ் கூறி கொண்டிருக்கிறான். அந்த அதிர் என்ற சுவனம், அந்த அதிர் என்ற சுவனத்தை படைத்து வைத்து விட்டு அல்லாஹ் சொன்னானா, பட்டானல்லஹா தகல்லி, நீ என்னிடம் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசு அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அதில் இந்த சுவனத்தை பார்த்து தகல்லி, என்னிடம் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசு அப்படின்னு அல்லாஹ் சொன்னதற்கு சுவனம் முதல் வார்த்தையாக சொன்னதாம், அது அப்லஹல் மூமினூன், இறைவா மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அப்படியானால் வாக்குறுதியை காப்பாற்றக்கூடியவன், உலகத்திலே அமானிதங்களை பாதுகாக்கக்கூடியவனை எனக்குள்ளே நுழைத்து விடையா அல்லாஹ், அவர்களுக்காக நான் புது மணமகளை போட்டு தயாராக இருக்கின்றேன் என்று அந்த சுவனம் அல்லாஹ்விடத்திலே சொல்லியதாம். அப்பேற்பட்ட சுவனத்தை மூமின்களுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறாங்க. ஒரு சுவர்ச்சியை நபிகளார் நமக்காக தந்துவிட்டு சொன்னாங்க. நமக்காக தந்துவிட்டு அந்த சுவனத்தை பார்த்து மலக்குமார சொன்னார்களாம், தூபாலக
அதன் என்ற சுவனமே உனக்கு சுவச்செய்தி உண்டாகட்டும். மன்சிலல் முழு நீ அரசர்களை தனக்குள்ளே குடிக்கொள்ள போகின்றார். எப்படிப்பட்ட அரசர்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். உலாஇகஹுமுல் வாரிசூன், அவர்கள் வாரிசாக வாரிசு சொத்தாக ஏற்றுக்கொள்கிறார்கள். எதை தெரியுமா? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை அவர்கள் வாரிசாக ஏற்றுக்கொள்கிறார்கள். யார் உலகத்திலே உண்மையான மூமினாக இந்த 10 குணங்களை ஏற்று நடத்துகின்றானோ, அதிலும் குறிப்பாக இந்த அமானிதங்களை பாதுகாத்து வாக்குறுதிகளை மீறாமல் நடத்துகின்றானோ, இவர்கள் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்திற்கு இவர்கள் சொந்தக்காரர்களாக மாறுகின்றார்கள். ஹும் ஃபீஹா காலிதூன், அந்த சுவனத்திலே அவர்கள் நிரந்தரமாக என்றென்றும் வீட்டை உடையவர்களாக, என்றென்றும் அந்த வீட்டிற்கு சொந்தக்காரர்களாக தனிப்பட்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட மூமின்களை பொருந்திக் கொண்டவனாக, இந்த குணங்களுடைய மூமிகளை வரவேற்பதாக அந்த சுவனம் நம்மை எதிர்நோக்குகிறது. அந்த சுவனத்தை அடைவதற்கு நம்மிடம் உண்டான குணங்களை நாம் சீர்திருத்தது. குறிப்பாக மக்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்டான அமானிதங்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு மத்தியில்